ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மினி வ்ளாக் பார்க்கலாமா? நைட்டு டின்னருக்கு அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நான் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உனக்கு சூப்பரா ஹெல்த்தியாக ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்க கேரட் பீன்ஸ்லாம் எடுத்து குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம எதுவும் வேணான்னு சொன்னாலும் இந்த அம்மாலாம் விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணணும். கூடவே ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் உப்பு போடணும். ஸோ அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 1 டம்ளர் கோதுமை ரவை, அதுக்கு 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க. என்னடா இது உப்புமாவா? டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எங்க அம்மா இருக்கனால கொஞ்சம் கவலை இல்ல. டயட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாவும், கொஞ்சம் வெரைட்டியாவும் செஞ்சு குடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ செம்ம டேஸ்ட்டா இருந்தது. கூட தயிர் இருந்தா நல்லாயிருக்கும்.